ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ருக்ஷி பிளாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஃபிஷ்ஷஸை பற்றி அவ்வளோவா தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஃபிஷ்ஷஸ் இல்லை, பட் ஃபிஷ்ஷஸை பற்றி கொஞ்சம் தெரியும். இது வந்து ஷார்க். ஸோ மற்ற ஷார்க்லாம் சில பேர் கடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் எங்கள் வீட்டில் இருந்த ஷார்க்ஸ் வந்து இதுதான் பயந்துட்டு எல்லாத்தையும் பதுங்கிக்கிட்டு போகும். இது யாரையும் கடிச்சதா சரித்திரம் இல்லை. அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேர்டாக வாங்கினீங்கன்னா அது வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வாங்கும் போதே 3 கப்பிள் 4 கப்பிள் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு கூட்டமாக இருக்கிறதால அது ஒன்றா வாழும். ஆனால் இப்போது சமீப காலமாக அது நல்லா வளர்ந்துடுச்சு. அப்படியே நாள் போக்கில் ஒன்று ஒன்றா அப்படியே அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட தலைவர் இருக்காருக்கு. ஸோ இவர் தான் டேங்க் கிளீனர். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் பல வருஷமாக இந்த டேங்கை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுக்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. இவரால் ஒரு நல்ல பிரயோஜனம் அப்படின்னா இந்த 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 கிளாஸ்லலாம் சில நேரத்தில் அந்த பாசிலாம் பிடிச்சிருக்கோம்ல, அதை இவர் தான் க்ளீன் பண்ணுவார். ஸோ தட் அதனால் இவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்னே வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கேட்ஃபிஷ். ஸோ கேட்ஃபிஷ் வந்து மெயினாக எதை ப்ரிஃபேர் பண்ணோன்னா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இங்கே இருக்கார் கேட்ஃபிஷ் ஐயா. இன்னொருத்தவர் இங்கே இருக்கார், இங்கே படுத்துருக்காரு பாருங்கள். ஸோ இன்னொருத்தவர் இங்கே இருக்கார். ஸோ பேர்டாக வாங்கினேன். இவர் வந்து எப்பயுமே இந்த மண்ணுக்கடியில் அப்படி தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்பயுமே இந்த கிராஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் நார்மலாக இந்த கல் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு தான் நாங்கள் போட்டோம். அப்போல்லாம் அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பார். ஆனால் இப்போ இது இவருக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. அப்படியே அதுலேருந்து கேப் விட்டு அப்படியே இந்த கேப்புக்குள்ளே இப்படியே ஃபில் பண்ணியே ஆகுது. இந்த கேப்புக்கு 2 பேருமே அடிச்சுப்பாங்க, யார் இந்த கேப்பில் முதல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய தடவை ப்ளேயும் பண்ணுவாங்க. இங்கே இவர் இந்த தலைவர் நிற்பார், இவரை சுற்றி ஒரு கேட்ஃபிஷ் வந்து விளாடும். அது ஈவினிங் விளாடும். நான் எடுக்கிறது நைட் அப்படிங்கிறதால இப்போ பாவம் டயர்டாகி தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. இது வந்து இந்த ஃபிஷ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து அக்ரெசிவாக இருக்கும். இது வந்து செமி அக்ரெசிவ். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ஏஞ்சல் ஃபிஷ்ஷோடு நம்ம கம்பைன் பண்ணி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வாங்கும் போதே கப்பில் தான் வாங்கினோம். ஆனால் வர பேக்கிங்லேயே வந்து ஒன்று இறந்து போயிடுச்சு. ஸோ ஒருத்தவராக தப்பிச்சார். சிங்கிளாக இருந்தாலும் மனுஷன் இருக்கார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னென்னா, மௌலி ஃபிஷ்ஷஸ். நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் ஆரம்பிக்கும் போது மௌலி ஃபிஷ்ஷஸ் ஆஹா குட்டி போடுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆதி காலத்தில் முன்னாடிலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது மௌலி வந்து கோல்டு ஃபிஷ்ஷை கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கோல்டு ஃபிஷ் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கடையில் போய் கேட்கவே அவங்க சொன்னாங்க, இதுமாரி மௌலி ஃபிஷ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை கடிச்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம். ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மௌலி ஃபிஷ்ஷை நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோட கம்பைன் பண்ணி விடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஐயா கேட் ஃபிஷ் இருக்கார்ல, அவர் வந்து நாங்கள் சமீப காலமாக இப்போ தான் வளர்ந்தார். முன்னாடி நாங்கள் வந்து நக்குனோன்னு வளர்ந்தோம். கேட் ஃபிஷ் வந்து ஒரு சின்ன பாட்டில் வளர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து டக்குன்னு கொஞ்சம் பெருசாக ஆகிறது. அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்கில் வளர்த்திங்கன்னா கேட்ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். சில கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன மீனை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம கேட்ஃபிஷ் வந்து உயிரோடு இருக்கிற மீனே சாப்பிட்ருவார். அப்படி தான் புதுசாக நான் குட்டி மீன் போட்டேன். அது டெட்ரான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மீனை வந்து அப்போ தான் போட்டு 5 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டார் மனுஷன். அப்போ தான் ஓகே, ஒரு சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களாம் போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ நீங்களும் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சில கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற மீன்களையும் சாப்பிடும். ஸோ பார்த்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளருங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ்ஷஸை போடுங்க. அவ்வளோதான். ஏஞ்சல் ஃபிஷ் தானாக எந்த ஒரு இதுலேயும் சர்வைவ் பண்ணிக்கும். ஆனால் அதை வந்து குரூப்பாக விடணும் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை. மௌலி காலப்போக்கில் வீட்டில் காணாமல் போயிட்டார். ஸோ இப்போதைக்கு 2 டேங்க் கிளீனர் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபிஷ் டேங்க் செட்டப்பை. ஸோ இது வந்து எங்கள் லோக்கல் ஷாப்லேயே கிடச்சிது. ஸோ
ஆக்சிஜன். ஸோ நார்மலாக எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இது இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நான் தான் வாங்கி வந்து போட்டேன். ஸோ அவ்வளோதான்டா, டுடேஸ் வீடியோ இஸ் கானா டு பி எண்ட். அவ்வளோதான், ஹாப்பி ஜர்னி. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்னொன்று வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.